வீடுனாலே வந்து கண்டிப்பாக அதில் பல்லிகள் இருக்கும். பல்லி இல்லாத வீடுகளே வந்து இல்லைன்னு வந்து சொல்லலாம். ஆனால் அந்த பல்லியை பார்ப்பது சிலருக்கு அருவருப்பாகவும் இருக்கும். அதனால் அதை பிடித்து வெளியே போட்டுருவாங்க. இல்லைன்னா வந்து துரத்தி அடிச்சிடுவாங்க. ஆனால் பல்லி அதிகமாக இருக்கும் இல்லங்களில் வந்து அதிர்ஷ்டம் அதிகரிக்கும்னும் ஆன்மீகத்தில் கூறப்படுது. வீட்டில் எந்த இடங்கள்லாம் பல்லி இருக்கிறதோ அங்கே வந்து அதிர்ஷ்டத்தை தரும்னும் வந்து ரகசியத்தை ஆன்மீகத்தில் சொல்லியிருக்காங்க. வீட்டில் பல்லி இருப்பது அதிர்ஷ்டம்னும் வந்து சாஸ்திரங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கு. பல்லி இல்லாத வீடுகள் வந்து நிம்மதி இருக்காதுன்னே வந்து சொல்லப்படுகிறது. பல்லி தெய்வீக அம்சமாக கருதப்படுறதுனால அவற்றை வந்து அடிக்கவோ துன்புறுத்தவோ கூடாது. இவ்வாறு செய்தால் வந்து பாவம் வந்து சேரும்னு வந்து சொல்லப்படுது. நம்மளுக்கு பிடிக்கலைன்னா வந்து அதை துன்புறுத்தாமல் வந்து விட்டு விடுவது நல்லது, அல்லது விரட்டி விடுவதும் நல்லது. அதை விடுத்து பாவத்தை சேர்த்து கொள்ள வேண்டாம்னு வந்து சொல்லப்படுது. வீட்டில் கரப்பான்பூச்சியும் பல்லிகளும் வந்து நிறைய இருப்பது வந்து இயல்பான விஷயம்தான். ஆனால் சிலருக்கு வந்து அவை இருப்பது வந்து பிடிக்காது. ஏன்னா கரப்பான்பூச்சி வந்து பலவித தொற்றுக்களை ஏற்படுத்தும். அதே போல் பல்லியுமே வந்து பல ஆபத்து விளைவிக்கும் பாக்டீரியாக்களை வந்து வெளிப்படுத்தும் தன்மை இருக்குது. சிலரெல்லாம் வந்து வீட்டில் பல்லியை பார்த்துட்டா அதை அடித்து துரத்தாமல் விடாமல் வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து நுழைய மாட்டாங்க. ஆனால் சில பேர் வந்து பல்லி என்ன செய்யும்போது வீட்டில் இருக்கிற பூச்சிகளை சாப்பிட்டு ஓரமாக இருக்கட்டும்னு வந்து பரிதாபம் பார்த்துட்டு விட்டுடுவாங்க. பல்லிகள் வந்து பெரும்பாலும் வீட்டோட சுவர்கள்லையும் வீட்டோட மூலைகள்லையுமே வந்து காணப்படும். யாரையும் வந்து தொந்தரவு செய்வதும் இல்லை. ஜோதிடத்தில் பல்லியை பற்றி வந்து நிறையவே வந்து சொல்லி வச்சுருக்காங்க. அந்த வகையில் பல்லியை பார்ப்பது சுபம்னும் ஒரு சிலர் அசுபம்னும் வந்து சொல்கிறாங்க. பல்லியை பார்ப்பது உண்மையிலேயே வந்து நல்லதா கெட்டதா அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, பல்லியை கண்டாலே வந்து பெரும்பாலானோர் பயப்படுவாங்க. அதை வந்து பார்த்தா அதை வீட்டில் இருந்து வெளியேற்றுவதற்கே வந்து பலரும் வந்து முயற்சிப்பாங்க. ஆனால் ஜோதிட நம்பிக்கையின்படி வந்து பல்லி பண விஷயங்களில் மங்களகரமானதாக கருதப்படுது. அதாவது பல்லி லட்சுமி தேவியோட தொடர்புடையதுன்னு சொல்லப்படுகிறது. சில மாநிலங்களில் புதிய வீட்டினுடைய வாஸ்து பூஜையில் வெள்ளி பல்லி சிலைகளை பயன்படுத்தி பூஜை செய்வதும் உண்டு. ஏன்னா பல்லி வீட்டினுடைய மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் அதிகரிக்கும்னும் நம்பப்படுது. இவ்வளவு ஏன் தமிழகத்தில் பல்லிக்குனே வந்து தனி கோயில் இருப்பது வந்து நம்மள பலருக்குமே வந்து தெரியாத விஷயம். வாஸ்து சாஸ்திரத்தின்படி நம்மளுடைய வீட்டில் பூஜை அறையிலையும் மற்றும் வரவேற்பு அறையிலையும் பல்லிகள் தென்பட்டால் மிகவும் வந்து மங்களகரமானது. எதிர்காலத்தில் அதிக பண வரவையும் பெறப்போகிறோம் என்பதற்கான அறிகுறி. தீபாவளி அன்று வீட்டில் பல்லி இருந்தால் ஆண்டு முழுவதும் வந்து லட்சுமி தேவி அருள் நம்மளுக்கு கிடைக்கும்ன்றதும், அது மட்டும் இல்லாமல் இதனால் மகத்தான மகிழ்ச்சியும் செல்வத்தையும் தரும்ன்றதும் நம்பிக்கை. வீட்டில் ஒரே இடத்துல 3 பல்லிகள் பார்ப்பது வந்து மிகவும் வந்து அதிர்ஷ்டம். இதனால் நம்மளுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். நாம் ஒரு புதிய வீட்டுக்கு நுழையும் போது அதே நேரத்தில் அங்கே ஒரு பல்லியை நம்ம பார்த்தாலோ அல்லது நம்ம கண்ணுக்கு தென்பட்டாலோ அது மிகவும் வந்து மங்களகரமாக வந்து கருதப்படுது. வீட்டின் பூஜை அறையில் பல்லி இருந்தால் மிகுந்த அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும். செல்வ செழிப்பையும் மகிழ்ச்சியையும் வந்து நிறைந்திருக்கும் வீட்டில் பூஜை அறையில் பல்லி இருக்க வேண்டும். சிலருடைய இல்லங்களில் வந்து எல்லாம் பார்த்தா எந்த நேரமும் பூஜை அறையில் பல்லி நடமாட்டமாக இருக்கும். இவ்வாறு இருக்கும் இல்லங்களில் அதிர்ஷ்டம் நிறைந்தவையாக கருதப்படுது. அதே போல் படுக்கை அறைகளில் பல்லி வந்து ஒற்றையாக இருக்கக்கூடாது. ஜோடியாக பல்லிகள் இருந்தால் வந்து நல்லதுன்னு சொல்லப்படுது. இதனால் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கும் சண்டைகள் வந்து சீக்கிரமாக சரியாகி விடும்னு நம்பிக்கையும் இருக்குது. அந்த அளவுக்கு நல்ல விஷயங்களை பலன்களையும் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்குது இந்த பல்லிகள். எனவே இனியும் வந்து பல்லிகளை கண்டால் அருவருப்பாக நினைக்காம அவை வந்து தரும் அதிர்ஷ்டத்தையும் வந்து நாம் நினைக்கணும். சமையல் அறையில் பல்லி இருப்பது நல்லதில்லை. இதனால் வந்து சமையல் அறையில் பல்லி இல்லாமல் பார்த்துக்கொள்வது மிகவும் வந்து நல்லது. இது அருவருப்பு தக்கதாக இருப்பது மட்டும் இல்லாமல் இது அதிக பயங்கரம் தீங்குகளை விளைவிக்கும் பாக்டீரியாக்களை வெளிப்படுத்தும். அப்படின்றதுனால தான் வந்து சமையல் அறைகளில் இது இல்லாமல் பார்த்துக்கொள்வது மிகவும் வந்து நல்லது. மேலும் பல்லி வந்து நம்ம மீது விழுந்த இடத்துக்கு ஒவ்வொரு பழங்களும் இருப்பது நம்ம அனைவருக்குமே தெரிந்த விஷயந்தான். இப்படி பல்லி விழும்போது பழங்களை பார்த்து பயப்படாமல் அந்த நாட்களில் வந்து மகாவிஷ்ணுவை துளசி சாற்றல் வழிபடும் போது பாவங்கள் நீங்கி புண்ணியங்களும் சேரும்னு சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பல்லியை பார்ப்பது வந்து முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு சமம்னும் வந்து சொல்லப்படுகிறது. அதாவது முன்னோர்களின் ஆசீர்வாதம் மற்றும் அருள் நமக்கு கிடைக்கும்னும் சொல்லப்படுகிறது. அன்னை லட்சுமி தேவியோட ஆசீர்வாதமும் நம்மளுக்கு கிடைக்கும்ன்றதும் அர்த்தம். சில கோவில்களில் வந்து
மரத்தை சுற்றி பலர் வந்து நின்று கொண்டு எதையோ வந்து கை காட்டி பார்ப்பதை பார்த்துருக்கிறோம். அது வேறு எதுவும் கிடையாது, அந்த கோயில்களில் இருக்கிற விருட்ச மரங்களில் பல்லியை பார்ப்பது. அந்த விருட்ச மரங்களில் பல்லியை பார்ப்பது வந்து தேவர்களை பார்ப்பதுக்கு சமம்னு வந்து சொல்லப்படுகிறது. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு ஆர்எம்டே தமிழ் யூடியூப் சேனலை பார்க்கும். நன்றி, வணக்கம்.